தமிழ்நாட்டிலிருந்து சென்ற 40 எம்பிக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பியவர்களுக்கெல்லாம் பதிலாகத்தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் போர்க்குரல் எழுப்பியிருக்கிறார்கள் எம்பிக்கள். அந்த போர்க்குரலுக்கு செவிசாய்த்துதான் மத்திய அமைச்சர் தன்னுடைய கருத்தை திரும்ப பெற்றிருக்கிறார். எனவே அந்த தமிழக எம்பிக்கள் 40 பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது மனமார்ந்த பாராட்டுக்களை தமிழக எம்பிக்களுக்கு செங்கல்பட்டில் நடந்த கள ஆய்வு கூட்டத்தில் பதிவு செய்திருக்கிறார். தொடர்ச்சியா தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுக்கும் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வுகள் என்பது மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு மீதோ அல்லது தமிழ்நாட்டின் மீதோ இருக்கக்கூடிய கோபத்தை அல்லது தமிழ்நாட்டு மக்கள் மீது தமிழ் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை பாஜக வெளிக்காட்டி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முதலமைச்சர் சேர்த்தே வைத்திருக்கிறார். தொகுதி மறுவரையறை விவகாரம், தேசிய கல்விக் கொள்கையின் வாயிலாக மூன்றாவது மொழியாக இந்தியை திணிக்கக்கூடிய முயற்சி, PM-ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டுக்கு வழங்கக்கூடிய கல்வி நிதி வழங்கப்படும் என்கிற மத்திய அரசினுடைய நெருக்கடி, இந்த விவகாரம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இதுல குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய அம்சம் என்ன அப்படின்னா, இதுல மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியை தமிழ்நாடு மேற்கொண்டிருக்கிறது. அந்த முயற்சியை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிறார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. அப்போ தமிழ்நாடு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருந்தாலும் அதற்கு தண்டனையாக தொகுதிகளை குறைப்பது என்பது வஞ்சிக்கக்கூடிய செயல் அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசப்பட்டு அதுல அனைத்து கட்சிகளும் ஏகமனதாக ஒப்புக்கொண்ட சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதுல மிக குறிப்பா சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்பது ஏனைய தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களையும் ஒருங்கிணைத்து இந்த விவகாரத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுல தமிழ்நாடு மட்டுமில்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களும் அதை செய்திருக்கின்றன. எனவே அந்த மாநில முதலமைச்சர்களையும் ஒருங்கிணைத்து அதற்கான ஒரு முயற்சியை தமிழ்நாடு மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆலோசனைகளும் முன்வைக்கப்பட்ட நிலையில அந்த முயற்சியையும் முதலமைச்சர் எடுக்கிறார். அதே நேரத்தில் இங்க தேசிய கல்விக் கொள்கையின் வாயிலாக நீங்க 10,000 கோடி ரூபாய் கொடுத்தா கூட சரி, இங்க தமிழ்நாட்டு மக்களை படிக்க விடாமல், மாணவர்களை படிக்க விடாமல் தடுக்கிற எந்த திட்டத்தையும் நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தையும் தொடர்ந்து தமிழ்நாடு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அது தொடர்பாக தன்னுடைய நிலைப்பாட்டை அவ்வப்போது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதே நேரத்தில் PM-ஸ்ரீ திட்டத்தின் வாயிலாக நீங்க அதை கையெழுத்திடுவதன் மூலமாக தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக ஆகிறது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்கு சமமான ஒன்றாக மாறிவிடும். எனவே அந்த விவகாரத்தில் நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை என்பதில் திடமாக இருக்கிறோம், அதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை அப்படின்னு கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை தவிர்த்த ஏனைய எல்லா கட்சிகளும் மறுபுறம் இருமொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல நிற்கிறாங்க. சரி, இந்த விவகாரம் தேசிய பிரச்சனையாக மாறி இருக்கிறதா அப்படின்னு கேட்டா ஆம், இது ஒரு தேசிய பிரச்சனையாகத்தான் மாறி இருக்கிறது. எப்படின்னு கேட்டா, இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏனைய மாநில முதலமைச்சர்களை அல்லது அங்க இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்களை தொடர்பு கொள்வதற்கும் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் நடத்துவதற்குமாக ஒரு முயற்சியை தமிழ்நாடு அரசு எடுக்கிறது. அதன்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சென்று அந்த மாநில முதலமைச்சர்களையும் முன்னாள் முதலமைச்சர்களையும் அழைத்து அவர்கள் கட்சியின் சார்பில் ஒரு பிரதிநிதியை இங்க 22ஆம் தேதி நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க ஒரு அமைச்சர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற அடிப்படையில் பிரதிநிதிகளும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து கேரளா, ஒடிசா போன்ற மாநிலங்களுக்கு சென்று இந்த அழைப்பையும் விடுத்து வருகிறார்கள். இது ஒருபுறம் இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரினுடைய 2வது அமர்வு என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த 2வது அமர்வினுடைய முதல் நாளிலேயே, அதாவது திங்கட்கிழமை இந்த முதல் அமர்வு தொடங்குச்சு, ஞாயிற்றுக்கிழமை எம்பிக்கள் கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த எம்பிக்கள் கூட்டத்தில் நிறைய விஷயங்கள் ஆலோசனைகளாக முதலமைச்சர் எம்பிக்களுக்கு சொல்லி இருந்தார். எனவே அதன் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை விவகாரம், மும்மொழி கொள்கை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள், தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி கொடுக்காமல் வஞ்சிப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் முன்னதாக நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அது தொடர்பாக ஒரு விவாதம் தொடங்குது. அந்த விவாதத்தில் தான் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு எம்பிக்கள் அன்டெமோக்ராட்டிக் அண்ட் அன்சிவிலைஸ்ட் அப்படிங்கிற ஒரு கடுமையான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இவர்கள் ஜனநாயகமற்றவர்கள், நாகரிகமற்றவர்கள் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு உடனடியாக கடுமையான எதிர்வினை தமிழ்நாட்டு எம்பிக்களிடமிருந்து எழுகிறது.
நீங்க அன்டெமோக்ராட்டிக் அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு சொன்னா அது தமிழ்நாட்டு எம்பிக்களை மட்டுமல்ல, அவர்களை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பிய தமிழர்களையும் சேர்த்துத்தான் நீங்க அவமதிக்கிறீங்க. எனவே அதை நீங்கள் திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி அதை நேற்றே நாடாளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் வருத்தம் தெரிவித்து திரும்ப பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு அது நாடாளுமன்றத்தினுடைய அவை குறிப்பிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு தன்னுடைய வலிமையை காட்டுகிறது. தேசிய அளவில் ஒரு முகமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாறுகிறாரா? ஏன்னா இந்த பக்கம் கேரளா தொடங்கி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட முதலமைச்சர்களையும் முன்னாள் முதலமைச்சர்களையும் மாற்றுக் கட்சி உறுப்பினர்களையும் ஒருங்கிணைப்பது அப்படிங்கிறது, இந்த பக்கம் மேற்கு வங்கம், ஒடிசா உள்ளிட்ட பாஜக ஆளாத மாநிலங்களினுடைய முதலமைச்சர்களையும் முன்னாள் முதலமைச்சர்களையும் சந்தித்து அவர்களையும் ஒருங்கிணைப்பது அப்படிங்கிற வகையில் ஒரு தேசிய முகமாக தேசிய அரசியலிலும் தன்னுடைய பங்களிப்பை முதலமைச்சர் செலுத்துகிறாரா அப்படிங்கிற கேள்வி வரும்போது இந்தியா கூட்டணியினுடைய சலசலப்பு, இந்தியா கூட்டணிக்குள்ள உண்மையிலேயே இப்ப யார் தலைமை தாங்குறாங்க, அந்த தலைமையை ஏற்று யார் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி எப்போ எழுந்தது அப்படின்னா டெல்லி சட்டமன்ற தேர்தலின் போது எழுந்தது. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து தான் போட்டியிடுவோம் அப்படின்னு ஆம் ஆத்மி அறிவித்ததிலிருந்தே அந்த கேள்வி எழுந்து கொண்டிருந்தது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை இந்தியா கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தணும் அப்படின்னு சரத்பவார் உள்ளிட்ட பல தலைவர்கள் அப்போது கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு இந்தியா கூட்டணியினுடைய வேறு கட்சி தலைவர்கள் சிலரும் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். சரி, இது ஒருபுறம் இருக்க, காங்கிரஸ் ஏன் வாய்மூடி மௌனமாக இருக்கிறது? தொகுதி மறுவரையறை விவகாரமோ அல்லது மும்மொழி கொள்கை விவகாரமோ, தமிழ்நாட்டிற்கு பிஎம்ஸ்ரீ திட்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நிதி விவகாரத்திலேயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை நாடாளுமன்றத்தில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள், தமிழ்நாட்டு எம்பிக்கள் சேர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டு எம்பிக்கள் அவமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற குரல் கொடுக்கப்படுகிறது. மேற்கு வங்கத்திலிருந்து ஒரு கண்டன குரல் எழுது. வேறு மாநிலத்து எம்பிக்கள்லாம் பாஜக ஆளாத மாநிலங்களினுடைய எம்பிக்கள் குரல் கொடுக்கிறாங்க. ஆனால் பிரதானமாக பேச வேண்டிய காங்கிரஸ் எங்க? எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி ஏன் இந்த விவகாரம் குறித்து மௌனம் காக்கிறார்? ஏன் இது தொடர்பாக அவர் எதுவும் இன்னும் கருத்து தெரிவிக்காமல் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அரசியல் ரீதியாக மிகவும் ஒரு மைக்ரோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் இதை கவனித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. ஏன்னா இதற்கு முன்னதாக தேசிய அளவில் எழுந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்தியா கூட்டணியினுடைய எம்பிக்களாக தமிழ்நாடு எம்பிக்களும் குரல் கொடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் முன்னெழுப்பிய அந்த பிரச்சனைகளுக்கு பக்கபலமாக தமிழ்நாட்டு எம்பிக்களும் துணை நின்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. எனவே இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து இங்க திமுக கூட்டணி ோடு இணைந்த காங்கிரஸ் எம்பிக்கள் வேண்டுமானால் குரல் கொடுக்கலாம், அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் இது தேசிய அளவில் ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது, கவனம் பெற்றிருக்கிறது. தேசிய அளவில் தமிழ்நாட்டிலிருந்து இப்படி ஒரு போர்க்குரல் எழுந்திருக்கிறது. தமிழ்நாடு ரொம்ப அடமெண்டா இந்த விவகாரத்தை அணுகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பரவலாக எல்லா தலைவர்களினுடைய கவனத்திற்கும் கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய நிலையில் ஏன் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி மௌனம் காக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா இது ஒரு ஸ்டேட் இஷ்யூ அப்படிங்கிறத தாண்டி ஒரு மாநில உரிமை விவகாரம் அப்படிங்கிற அடிப்படையில் இதற்குள்ளாக நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. ஏன்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கு, தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. மிக குறிப்பாக இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது ஏன் ராகுல் காந்தி இதுவரைக்கும் வாய் திறக்காமல் இருக்கிறார்? தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பாதிக்கப்பட போகிறது தமிழ்நாடு மட்டுமல்ல, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களும் தான் பாதிக்கப்பட போகுது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இதுவரைக்கும் இந்த மௌனம் ஏன் அப்படிங்கிறது தெரியல. தொடர்ச்சியா ராகுல் காந்தியினுடைய சமூக வலைதள கணக்குகளையோ அல்லது அவர் தொடர்பான செய்திகளையோ எடுத்து பார்த்தா மகாராஷ்டிராவில் வாக்காளர் பட்டியலில் நடைபெற்ற குளறுபடிகள், குறைபாடுகள் தொடர்பாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குஜராத்தில் நடைபெற்ற சில சம்பவங்கள் தொடர்பாக அங்கே சென்று விசிட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு அங்கே நடந்த சில விஷயங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் டீலிமிட்டேஷன் குறித்தோ அல்லது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP குறித்தோ பிஎம்ஸ்ரீ திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டிற்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிதி குறித்தோ இதுவரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக, அவர் காங்கிரஸ் மூத்த தலைவராகவோ முன்னாள் தலைவராகவோ பேசல அப்படிங்கிறது வேற. ஆனா எதிர்க்கட்சி தலைவராக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சியாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி
பேசாமல் மௌனம் காப்பது ஏன் என்கிற கேள்வி எழுக்கூடிய அதே நேரத்தில் தேசிய தலைவர்களை தேசிய அளவில் தமிழ்நாட்டினுடைய அல்லது தென் மாநிலங்களினுடைய உரிமைக்காக ஒருங்கிணைக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் தேசிய முகமாக மாறுகிறாரா என்கிற கேள்வியும் எழுகிறது. ஏற்கனவே நம்ம சொன்னது போல டெல்லி சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பை மம்தா பானர்ஜி ஏற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் எழுந்த நிலையில அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் இந்தியா கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கப் போவது யார் என்பதும் மிக பிரதானமான கேள்வியாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய போர்க்குரல், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய அறச்சீற்றம் தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில ராகுல் காந்தி மௌனம் கலைப்பாரா? இந்தியா கூட்டணியை வலுமைப்படுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் யார் பொறுப்பேற்கப் போகிறார்கள் என்பது பிரதான கேள்வி.